நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எரேமியா 13வது அதிகாரம் வசனங்கள் 15 16. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள். கர்த்தர் விளம்பினார், அவர் அந்த ஹாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் மேட்டுமையா இருக்காருங்க. எப்படி? இருள் வருவதற்கு முன்னும் அந்தகாரம் வருவதற்கு முன்னும் நம்முடைய கால்கள் தடம் புரளுவதற்கு முன்னும் தடுமாறுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பலவீனங்கள், பாடுகள் வந்த பிறகு கர்த்தரை தேடு. கர்த்தாவை என்று கூப்பிடுவதற்கு அல்ல. நம் பலவீனங்கள் வருவதற்கு முன்னும், நம்முடைய கஷ்டங்கள், இல்லாமைகள், பிரச்சனைகள் வருவதற்கு முன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், அவரை துதியுங்கள், பாடுங்கள். அப்பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் வராமல் எல்லாம் மறைந்து போகும். கர்த்தர் எல்லாவற்றையும் மகிமையாய் மாற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? நம்மளே ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளை எங்களுக்கு வாய் தருவீங்களேப்பா. கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமா உடைய தயவுள்ள உங்க கிருபைகளை தாங்குதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தை தருகிறோமப்பா. அப்பா, நாங்கள் எங்கள் பிரச்சனைகள், எங்கள் கஷ்டங்கள், கண்ணீர்கள், பலவீனங்கள் வந்த பின்பும் நோக்கி ஆண்டவரே அப்பா அழாமல் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துறல எல்லாம் எங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக உண்மை துதித்து பாடி உண்மை மகிமைப்படுத்த அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. உடைய மகிமையை காணவும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. உடைய கருத்துல ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தணும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.